ஆலந்தூர் காவல் குடியிருப்பைச் சேர்ந்தவர் அந்த பெண். அவருக்கு வயது 21. அவர் டி நகரில் உள்ள ஒரு பிரைவேட் காலேஜில் தேர்ட் இயர் பிசிஏ படிக்கிறார். அதே காவல் குடியிருப்பில் ஏற்கனவே குடியிருந்த தயாளன் அப்படிங்கிற ஒரு எஸ்எஸ்ஐ, அவரோட பையன், அவர் பேர் சதீஷ், அவருக்கு வயசு 31. அவர் டிப்ளமோ படிச்சிருக்காரு. அவருக்கும் இந்த பெண்ணுக்கும் அக்டோபர் 13, 2022 அன்னைக்கு காலையில் கல்லூரிக்கு போகிறதுக்காக சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை காவல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் ரயிலுக்காக, மின்சார ரயிலுக்காக அந்த பெண் காத்துட்ருக்காங்க. காத்துட்ருக்கப்போ இந்த சதீஷ் ஃபாலோ பண்ணி வந்து அந்த பெண்ணிட்ட பேசுகிறாரு. அந்த பெண்ணை எங்கள் பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, உன்னை நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சமயத்தில் மின்சார ரயில் அந்த பக்கம் வருது. கரெக்டாக அந்த பெண்ணை அந்த மின்சார ரயிலுக்கு முன்னாடி, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க அப்பா வந்து விஷம் அறிஞ்சு தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்லேயே அந்த பெண்ணோட அம்மா ராமலட்சுமி, ஹெட் கான்ஸ்டபிள், அவங்க வந்து கேன்சர் நோயாளி. இந்த குழந்தை இறந்ததுனால, கணவர் இறந்ததுனால அந்த கேன்சர் நோய் அதிகமாகி 3 மாதத்தில் அவங்களும் இறந்துடுறாங்க. மற்ற 2 பெண் குழந்தைகளும் தூக்கு தண்டனை வழங்குறது வந்து ரேர் அண்ட் ரேர், அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டு அதை சுட்டி காட்டி, இது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான், இந்த பெண்ணை வந்து தள்ளி விட்டதோட அவர் போகலை, இறந்துட்டாலும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு. அப்போ இவரோட இன்டென்ஷன் வந்து வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெண்ணை ரயிலுக்குள்ள தள்ளி விட்டு கொன்ற வழக்குல கைதானவருக்கு இப்ப தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. அந்த வழக்கு இப்ப என்ன நிலுவையில் இருக்கு சார்? அதாவது 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, என்ன வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆலந்தூர் காவல் குடியிருப்பைச் சேர்ந்தவர் அந்த பெண். அவருக்கு வயது 21. அவர் டி நகரில் உள்ள ஒரு பிரைவேட் காலேஜில் தேர்ட் இயர் பிசிஏ படிக்கிறார். அவருக்கு 2 தங்கைகள், 3 வயதில் ஒரு தங்கையும், அப்புறம் அப்போ பள்ளியில் படிச்சுட்டாங்க, இப்போ கல்லூரியில் படிச்சுட்டு ஒரு தங்கையும். இவங்க அம்மா வந்து, அவங்க பேர் ராமலட்சுமி. அவங்க வந்து அந்த காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் ஹெட் கான்ஸ்டபிளாக வேலை செய்கிறாங்க. அவங்களோட வீட்டுக்காரர், அவர் பேர் மாணிக்கம். அவர் வந்து சொந்தமாக ஒரு கார் வச்சு வாடகைக்கு ஓட்டி பிழைச்சிட்டு இருக்கார். இந்த தகப்பன், தாய் வந்து காவல்துறையில் பணிபுரிகிறாங்க, தகப்பன் வந்து சொந்தமாக கார் வச்சு ஓட்டி வாடகைக்கு ஓட்டி பிழைக்கிறார். 3 பெண் குழந்தைகள், பெரிய குழந்தை வந்து காலேஜில் படிக்கிறார், அடுத்த குழந்தை ஸ்கூலில் படிக்கிறார், அடுத்த சின்ன குழந்தை. இந்த பெரிய பெண் வந்து அதே காவல் குடியிருப்பில் ஏற்கனவே குடியிருந்த தயாளன் அப்படிங்கிற ஒரு எஸ்எஸ்ஐ, அவங்க ரிட்டையர்ட் ஆகி கோட்டஸை காலி பண்ணி போயிட்டாங்க. ஆனாலும் பக்கத்துலேயே, கோட்டஸ் பக்கத்துலேயே தான் குடியிருக்காங்க. அவரோட பையன், அவர் பேர் சதீஷ், அவருக்கு வயசு 31. அவர் டிப்ளமோ படிச்சிருக்காரு. அவருக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படி இருக்குது. அப்போது இந்த பெண்ணோட பெற்றோர்கள், அவருக்கு உனக்கும் சரிப்பட்டு வராது, அவர்கிட்ட பேசுகிறத விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அதையும் அந்த பெண் ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிறத கை விட்டுறாங்க. ஆனால் அந்த சதீஷ் வந்து தொடர்ந்து அந்த பெண்ணை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்பப்போ போகிறாங்க வராங்கிறத பார்த்துட்ருக்காரு, பேச முயற்சி பண்ணுறாரு. இந்த பெண்ணை முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லை. இப்போ நான் சொன்ன அந்த அக்டோபர் 13, 2022 அன்னைக்கு காலையில் கல்லூரிக்கு போகிறதுக்காக சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலை காவல் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் ரயிலுக்காக, மின்சார ரயிலுக்காக அந்த பெண் காத்துட்ருக்காங்க. காத்துட்ருக்கப்போ இந்த சதீஷ் ஃபாலோ பண்ணி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. பேசி, என்கிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன் லவ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்லாம் கேட்குறாரு. அந்த பொண்ணை முகம் கொடுத்து பேசலை, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வற்புறுத்தி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கார். அந்த பொண்ணுங்க, நான் உன்னை விரும்பலை, உன்னை பிடிக்கலை அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போது இவர் சொல்கிறார், இவருக்கு தலை வந்து வழுக்கையாக இருக்குது, நான் வழுக்க தலையாக இருக்கனால உனக்கு பிடிக்கலையா அப்படி இப்படின்லாம் கேட்குறாரு. அந்த பெண்ணை எங்கள் பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, உன்னை நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி
கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சமயத்தில் ஒரு மின்சார ரயில் அந்த பக்கம் வருது. கரெக்டாக அந்த பெண்ணை அந்த மின்சார ரயிலுக்கு முன்னாடி தள்ளி விடுறாரு. அந்த டிரைவர் பார்த்து பிரேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த பெண்ணு மேலே ரயில் ஏறி இறங்கிறது, ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இவர் ஓடி போயிடுறாரு. அப்புறம் வந்து தகவல் தெரிஞ்சு காவல்துறையெல்லாம் வராங்க. வந்து அந்த பெண்ணோட பிரேதத்தை எடுத்து அப்புறம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. இது வந்து மாம்பலம் ரயில்வே போலீஸில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு அப்போ ரயில்வேயில் இருந்த உயரதிகாரி, காவல்துறை உயரதிகாரி வனிதா மேடம் அவங்கெல்லாம் வந்து சம்பவ இடத்துல வந்து விசாரித்து யார் என்னன்னு பார்த்து அப்புறம் அக்யூஸ்டை குற்றம் சாட்டப்பட்டதை சதீஷை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடி போலீஸார் வந்து இதை துருவி விசாரிக்கிறாங்க. விசாரித்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல பார்வையிட்டது யாரெல்லாம் சாட்சிகள், நேரடி பார்த்த சாட்சிகள் யார் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரித்து எல்லா எவிடன்ஸஸையும் கலெக்ட் பண்ணி 3 மாதங்களில் சதீஷ் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. சதீஷ் வந்து ஜெயிலே இருக்கிறார். சைதாப்பேட் நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்டு அங்கேருந்து அள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் நீதிமன்றம், அதாவது மகளிர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்படுது. அங்கே நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர் ரவீந்திரநாத் ஜெயபால் அவர் நடத்துகிறாரு. இந்த வழக்கில் வந்து 70 சாட்சிகள் விசாரிக்கப்படுறாங்க. விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கில் வந்து இந்த 27/12 அன்னைக்கு வந்து நீதிபதி திருமதி ஜெயதேவி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் வந்து இவர் குற்றவாளின்னு நான் தீர்மானிக்கிறேன். அந்த வழக்கில் என்ன செக்ஷனில் போட்டிருக்காங்கன்னா 302 ஐபிசி கொலை வழக்கு, அப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்முறை, அந்த ஆக்ட் 2லேயும் தான் கேஸ் போட்டிருக்காங்க. 2லேயுமே இவர் குற்றவாளி அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன். தண்டனை விவரங்களை 30/12/2024 அன்றைக்கி அறிவிப்பேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 30/12/24 அன்று ஜெயிலில் இருக்கக்கூடிய சதீஷை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிறாங்க. இப்போ நீதிபதி கேட்குறாங்க, தண்டனையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு சதீஷ் சொல்கிறாரு, நான் வந்து உடல்நிலை சரியில்லை, என்னோடய பெற்றோர்களும் வயசானவங்க, அவங்கள பார்க்க வேண்டியிருக்கு, அதில் குறைந்தபட்ச தண்டனை தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் வாதாடும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த வழக்கை சிறப்பாக நடத்தி, அதாவது இந்த மாதிரி வழக்குகளில், கொலை வழக்குகளில் தூக்கு தண்டனை வழங்குறது வந்து ரேர் அண்ட் ரேர், அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை சுட்டி காட்டி இது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம்தான், இந்த பெண்ணை வந்து தள்ளி விட்டதோட அவர் போகலை, இறந்துட்டாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போயிருக்காரு. அப்போ இவரோட இன்டென்ஷன் வந்து அவங்களை கொலை செய்யணுங்கிறதான் நோக்கம் அப்படிங்கிறத அந்த சாட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டி அவர் வாதாடியிருக்கார். அதன் பேரில் இவரோட எதிரியோட, அதாவது சதீஷோட தண்டனை பற்றிய விவரங்களை கேட்டதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் அவங்க வந்து அவங்களோட உத்தரவு சொல்கிறாங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 302 கொலை வழக்கில் வந்து இவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க, 25,000 ரூபா அபராதமும் விதிக்கிறாங்க. அதுபோக பெண்களுக்கு எதிரான சட்டத்தில் 3 ஆண்டுகள் தண்டனையும் 10,000 ரூபா அபராதமும் விதிக்கிறாங்க. விதித்து இந்த வழக்கு கோப்புகளை உடனடியாக ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா, மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்குகளில் அந்த நீதிமன்றம், அதாவது செஷன்ஸ் கோர்ட்டு தான் அந்த கேஸை விசாரிக்கும். அவங்க தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போவோம். இந்த ரெக்கார்ட்ஸ் போய் ஹைகோர்ட் அதை வந்து விசாரித்து இந்த தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த நீதிபதி கொடுத்த இது தீர்ப்பு வந்து சரிதான் அப்படின்னு சொல்லலாம், குறைக்கலாம்னு சொல்லலாம், விடுதலையும் பண்ணலாம். ஆனால் தூக்கு தண்டனைனா நிச்சயமாக இவங்க தூக்கு தண்டனை கொடுத்தோம்னா அதை நிறைவேற்ற முடியாது. ஹைகோர்ட்டுக்கு போய் தான் அதை விசாரித்து முடிவு பண்ணணும். அதுக்காக அந்த கோப்புகளையும் அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 லட்சம் ரூபா தமிழக அரசு வந்து, இதில் என்னென்னா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அவங்க அப்பா வந்து விஷம் அறிஞ்சு தற்கொலை பண்ணி இறந்துடுறாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்லேயே அவங்களோட அந்த பெண்ணோட அம்மா ராமலட்சுமி, ஹெட் கான்ஸ்டபிள், அவங்க வந்து கேன்சர்
நோயாளி. இந்த குழந்தை இறந்ததுனாலே, கணவர் இறந்ததுனால அந்த கேன்சர் நோய் அதிகமாகி 3 மாதத்தில் அவங்களும் இறந்துடுறாங்க. மற்ற 2 பெண் குழந்தைகளும் அவங்க தாய் மாமா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரோட கண்காணிப்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அபராத தொகையிலிருந்து 25,000 கொடுக்கணும். தமிழக அரசு 10 லட்சம் ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும், இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் சிறப்பாக விசாரணை செய்த சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் ரம்யா அவர்களுக்கும் இந்த வழக்கை உடனடியாக, அதாவது கூடிய விரைவில் 3 மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டு விசாரணை சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு அந்த ரம்யா தேவிக்கும், இந்த வழக்கை சிறப்பாக நடத்திய அரசு வழக்கறிஞருக்கும், இந்த வழக்கில் ஒரு சிறப்பு தீர்ப்பை, தெளிவான தீர்ப்பை, பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களில் அதுவும் இது போன்ற கொடூர கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதித்த நீதிபதி அவர்களுக்கும் நிச்சயமாக எனது பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக சார். சிபிசிஐடிக்கு கண்டிப்பாக பாராட்டு தெரிவித்து தான் சார் ஆகணும். அதே மாதிரி இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கேஸும் சிபிசிஐடிக்கு மாற்ற சொல்லி தான் சொல்கிறாங்க சார். ஏன் சார் இந்த மாதிரி கொலை வழக்கெல்லாம் தமிழக அரசு கையாளாதா சார்? அதாவது நம்ம காவல்துறை அவர்கள் கையாள முடியாதா சார்? அதாவது சிபிசிஐடிங்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு அங்கம்தான். இப்போ காவல் நிலையம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே அண்ணா பல்கலைக்கழகம், ஆமாம் சார், அது கோட்டூர்புரம் காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்டது. அந்த கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சம்பவ இடத்தில் நடந்ததை அந்த வழக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு வந்து டிஜிபி உத்தரவு போடணும். போட்டாச்சுன்னா மாற்றிடலாம். சிபிசிஐடிங்கிறது டிஜிபிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான். அதுக்கு வந்து ஒரு ஏடிஜிபி அவங்க தலைமையில் இருப்பாங்க. எதுக்காக சிபிசிஐடிக்கு இது மாதிரி மாற்றுறாங்க அப்படின்னா, அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வழக்கில் கவனம் செலுத்துகிறப்போ வேறொரு வழக்கு அடுத்தால வரலாம், அடுத்தால ஒரு விஐபி பாதுகாப்பு பணி வரலாம், குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரோந்து போகக்கூடிய வேலை வரலாம். அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக அவங்களால இதை பண்ண இயலாது அப்படிங்கிற சூழ்நிலையில் சிபிசிஐடிக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வழக்கு மட்டும்தான். சிபிசிஐடியில் இது மாதிரி வழக்குகள் சில இருக்கும், நிறைய வழக்குகள் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு டீம் போட்டுருவாங்க. ஒரு டிஎஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு 2 எஸ்ஐ, ஒரு 10 போலீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இந்த வழக்கு மட்டும்தான், இந்த வழக்கில் உள்ள எல்லா விவரங்களையும் தெள்ள தெளிவாக துல்லியமாக விசாரித்து அவங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. வெளியூர்களுக்கு போகிறதுக்கும் அங்கே போய் விசாரித்து வர முடியும். இந்த லோக்கல் போலீஸுக்கு திடீர்னு இருக்கையில் வேற ஒரு பந்தோபஸ்து டியூட்டியோ அடுத்தால இது மாதிரி இன்னொரு வழக்குகள் வந்தாலோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல, இதில் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். அதுக்காக இந்த வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறது. ரெண்டுமே நம்ம ஸ்டேட் போலீஸ் தான். ஃபோக்கஸ்டாக விசாரிக்கிறதுக்காக சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. சிபிஐக்கு மாற்ற சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்க இல்லையா? அது என்னன்னா, சிபிஐ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அவங்களும் போலீஸ் தான், எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க இருக்காங்க. சிபிஐ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இங்கேருந்து அங்கே தகவல் கொடுத்து அவங்க அங்கே போய் வெரிஃபை பண்ணி யாரை பிடிக்கணுமோ பிடிச்சிருவாங்க, யாரை விசாரிக்கணுமோ விசாரிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அதில் வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வர்றதுனால சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. அது மட்டுமல்ல, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் சம்பந்தப்பட்ட அந்த எதிரி, குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரமும் நடக்குது. அதனால் வந்து ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர் என்பதால் லோக்கல் போலீஸ் வந்து சரியாக விசாரிக்க மாட்டாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து சிபிஐ விசாரிக்கணும் வேணும்னு கேட்குறாங்க. சிபிஐயும் போலீஸ் தான், ஆனால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட போலீஸ். அதோட பிரான்ச் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குது, நம்ம ஸ்டேட்லேயும் இருக்குது. நம்ம போலீஸ் கூட டெபுடேஷன்லாம் இங்கே போவாங்க. அதனால் அப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு ஆர்டர் யார் போடணும்னா, ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும், இல்லைன்னா கோர்ட், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் போடணும். அது மாதிரி போட்டால் தான் சிபிஐ விசாரணைக்கு போக முடியும். சிபிஐ வந்து நார்மலாக விசாரிக்கக்கூடிய வழக்குகளை மத்திய அரசு நிறுவனங்களில், பேங்க்கில் அங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள், அந்த விஷயங்களை தான் சிபிஐ பொதுவாக விசாரிப்பாங்க. இந்த மாதிரி வழக்குகளை இவங்க வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாலும், ஆர்டர் போட்டாலும், நீதிமன்ற உத்தரவு போட்டாலும் அவங்க விசாரிப்பாங்க. சார், குற்றவாளி சதீஷுக்கு வந்து தூக்கு தண்டனை கன்ஃபார்மாக கிடைக்குமா சார்? ஏன்னா மக்களோட கேள்வியாக இருக்குது சார் இது. நிச்சயமா
இது வரைக்கும் அந்த கேஸில் ரொம்ப பெர்ஃபெக்டாக நடந்திருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போனவர் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல. 3 மாதத்துக்குள்ளே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. 70 சாட்சிகள் விசாரிச்சிருக்காங்க. எல்லா சாட்சிகளும் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அதன் பேரில் கவர்மெண்ட் அட்வொகேட்டு அவர் வாதாடி மேக்சிமம் ரேர் அண்ட் ரேர் சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய தூக்கு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி வாதாடி இருக்கிறாரு. அந்த அவரோட வாதத்தையும் சாட்சிகளின் வாக்குமூலத்தையும் கண்டு நீதிபதி அவர்கள் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க வழக்கு கோப்புகளை. அன்னைக்கே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ ஹைகோர்ட்டு அடுத்த முடிவு எடுப்பாங்க. நிச்சயமாக அவருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏன்னா பட்ட பகலில் அத்தனாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எந்த தவறும் செய்யாத ஒரு பெண்ணை தன்னை காதலிக்கிறங்க ஒரே காரணத்துக்காக ஓடக்கூடிய ரயிலுக்கு முன்னாடி தள்ளி விட்டு இந்த ரயில் ஏறி இறங்குனதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. அப்போ இது திட்டமிட்ட ஒரு படுகொலை. இது சட்டத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் அவருக்கு கொடூரமான அந்த குற்றவாளிக்கு நிச்சயமாக தண்டனை, தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். சார், இப்போ ஹைகோர்ட்டில் அவனுக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணலாம் சார் அவருக்கு? ஒருவேளை அவர் சுப்ரீம் கோர்ட்டு போய் அவர் அப்பீல் பண்ணால் இந்த தண்டனையை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? இல்லை நெக்ஸ்ட்டு அவர் பிரசிடெண்ட் கிட்ட போனால் பிரசிடெண்ட்டும் இல்லை இது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டா இவர் பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா? அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான தண்டனைகள் இவருக்கு இருக்கும் சார்? ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணதை மறுபடியும் எடுத்து பண்ணலாமா? அதாவது ஹைகோர்ட்டில் இது கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, தூக்கு தண்டனையை கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்பணும். ஜனாதிபதியும் அந்த கருணை மனுவை நிகராக இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக இந்த செஷன்ஸ் கோர்ட்டோட அந்த இதுலேருந்து அவருக்கு டெத்து வாரண்ட் போட்டுருவாங்க. டெத்து வாரண்ட் போட்டு அந்த வாரண்டை நிறைவேற்ற சொல்லி அவர் எந்த ஜெயிலில் இருக்காங்களோ அந்த ஜெயில் சூப்பரண்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த டெத்து வாரண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு அந்த ஜெயில் சூப்பரண்டு அதுக்கு டாக்டர், மேஜிஸ்ட்ரேட் அவங்கள வரவழைக்கணும். வரவழைத்து தூக்கு போடக்கூடிய ஆளையும் வரவழைச்சு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதன்படி முதல் நாளே அவருக்கு கூப்பிட்டு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் தனி வச்சு ரயில் வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட பேசி அவரோட என்ன சொல்ல விரும்புகிறார், அவர் கடைசி விருப்பம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அதெல்லாம் நிறைவேற்றி அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறது பொதுவாகவே எப்படின்னா அதிகாலையிலாம் நிறைவேற்றுவாங்க. அந்த ஜெயிலுக்கு அது இருக்கக்கூடிய செல்லுக்கு சூப்பரண்ட் போவார். போய் இது மாதிரி உன்னை தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு அவரை அந்த தூக்கு போடக்கூடிய இடத்துல நிறுத்தி அவருக்கு கையை பின்புறமாக கட்டி முகத்தை மூடி அதுக்கப்புறமா அவரை இந்த தூக்கு மேடையில் நிறுத்தி மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவர் உத்தரவின்படி டாக்டர் முன்னிலையில் அந்த கீழே இருக்கிற பலகை அகற்றப்படும். அவர் தூக்கில் தொங்குவார். தூக்கில் தொங்கியவர் அரை மணி நேரம் தொங்கி கொண்டிருக்கணும். அரை மணி நேரம் கழிச்சு டாக்டர் பரிசோதித்து இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவார். அவர் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் பாடியை இறக்கி அந்த சொந்தக்காரங்கிட்ட கொடுப்பாங்க. அங்கே சொந்தக்காரங்க வேண்டாம், இவரோட விருப்பம் நீங்களே இது பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக அதை கிரிமினேட் பண்ணிடுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு ஹைகோர்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் கொடுங்குற்றவாளிக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் விருப்பம், என்னுடைய விருப்பம் அதுவே. கண்டிப்பாக சார். நன்றி, வணக்கம் சார்.